சுந்தரகாண்டம் அத்தியாயம் 13. கணபதி கந்தனுடன் அனுமனும் ஆதிநாயகனின் அம்சம் சிவசக்தியின் கனிந்த மனதில் உருவகித்து உயிர் சக்தியின் வாயுவின் கலப்பினால் கலந்து சிவன் தவம் கொண்ட அஞ்சனை வயிற்றில் உதித்தவன். அனுமன் அவதரித்தான் சிவசக்தியின் அம்சமாக. சிவத்தவம் கொண்ட அன்னை அஞ்சனைக்கும் திருமால் தவம் கொண்ட கேசரிக்கும் குஞ்சனன் கனவை நினைவாக்க அனுமன் உலகில் உதித்தார். நம் மனம் ஒரு நிலைப்பாட்டில் இல்லா நிலையில் ராமநாமம் ஒன்றே ஒரு நிலைப்படுத்தும் என்ற நிலையில், நிலையில்லா மனம் ஒரு குரங்குக்கு ஒப்பிட்ட நிலையில், வானரமாக இருந்தாலும் தேவனாக இருப்பது அனுமனின் நிலை. ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதி அறிவும் என்றும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என அண்ணல் விளம்பிய ஒற்றுமையுடன் அனுமன் அஞ்சனையின் தவக்கோலத்தில் காற்றான வாயு சுவாசத்தின் மூலம் நவகோள்களை வென்றான். ஆதித்யனை ஒரு சிவந்த பலம் என்றெண்ணி பறந்து பிடிக்க ஆதித்யனை பிடிக்க வரும் ராகு செய்வதறியாது திகைக்க, கோள்களின் அதிபதி இந்திரன் கண்ணில் கோபம் கொப்பளிக்க, சிறுவனின் தீரங்களை அறியாது தன் வஜ்ராயுதத்தை விடுக்க, அஞ்சனை மைந்தனின் தாடையை அது பதம் பார்க்க, ஆஞ்சநேயன் அதன் தாக்கம் கொண்டு நிலத்தில் விழ, வாயு பகவான் நடந்ததை அறிந்து தன் இயக்கத்தால் நிறுத்தாமல் தேவர்கள் தங்களின் கருணையை கொட்ட அனுமனானார். அஞ்சனா அனுமன் என் பொருட்டு உன்னுள் புகுந்தான், கர்ப்பவாசம் புரிந்தான். உன்வரை நான் வாயு வேறு, கேசரி வேறல்ல. அனுமன் நான் கொண்ட மானிட ரூபம். உன்னை தாயாக பெற்ற அனுமனும் விசேஷமானவனே. ஆதி வீரனே, சக்தியின் தொகுப்பே. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, எண்ணமும் நீயே, எல்லாமும் நீயே. எழுத்தும் நீயே, நல் கருத்தும் நீயே, இன்றும் நீயே இருந்து அருள்வாய். 4 வேதங்கள் அதன் அங்கங்களான சிக்ஷை, சந்தஸ், வியாகரணம், நிருத்யம், ஜோதிஷம், கல்பம் ஆன 6ம், மீமாம்சம், நியாமம், தர்மசாஸ்திரம், புராணம் 4உடனும் ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வேதம், அர்த்த சாஸ்திரம் ஆகிய 18 சாஸ்திரங்களையும் தன்னுள் வாங்கி அகத்திய முனிவனுடைய ஆசிரமத்தில் அதை அனுபவித்து வானரத்துக்கே உரித்தான குறும்புகளால் முனிவர்களின் கோரிக்கைகளால் அகத்திய முனிவனின் சாபத்திற்கு உள்ளானார். அகத்தியனின் சாபம் அனுமன் அளவில் நல்லதே. அளவில்லா தன் சக்தியை பிறர் சொல்ல அடையவரும் பின்னாளில் ஜாம்பவான் கொல்ல கடல் தாண்டி சாகசம் புரிய ஜானகியின் கண்டு மீண்டு வர துணை போனதே. அகத்தியனின் ஆணைக்கேற்ப ஆதித்யனும் தோன்றினான். அனுமனுக்கு தன் ஒளி ஞானத்தை போதித்தான். கல்வி சாஸ்திரத்தில் ஞானம் அடைந்து கலைவாணியின் அருள் மனம் ஒன்றி பணிந்திட இசையிலும் சேர்ந்தான். அமர்ந்த நிலையிலும் ஆடும் நிலையிலும் லிங்க வடிவிலும் அருள் பாலிக்கும் சிவபெருமானின் தோற்றம், கண்களை மூடி உறங்கா சயன நிலையில் அரியின் தோற்றம், பக்தி பெருக்கெடுத்து அருள் பாலிக்கும் அருண்மணி தோற்றம். மாயாவின் யுத்தம் பல நாட்கள் நடந்தன. குகையின் வழியே குருதி புனல் வழிந்து தோண்டியது. சுக்ரீவனின் அலறல் அது வாயுவின் முடிவு என்றது. மாயாவிக்கு அஞ்சி குகையின் வாயை பாறையால் மூடினான். சுக்ரீவா, நின் செயல் அழகல்ல, வீரர்க்கு நல்லது அல்ல. வாலியின் பலம் உனக்கு தெரியாதா? சகோதரனுக்கு நீ உதவாமல் இச்செயல் அர்த்தமாகுமோ?